அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2023 இருந்து கிராம உதவியாளர் தேர்வுங்கிறத நடத்துறாங்க. இந்த ஆண்டு கிராம உதவியாளர் தேர்வு சில மாவட்டங்களில் நடத்தி முடிச்சிட்டாங்க. அதில் ஒரு வகையாக பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு 16ஆம் தேதி செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பாளையங்கோட்டை அப்படிங்கிற ஒரு தாலுக்காவில் எக்ஸாம் நடந்திருக்கு, கிராம உதவியாளர் தேர்வு. இந்த எக்ஸாமில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்கங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணுங்கிறது கடந்த வீடியோக்கள்லையும் கொடுத்துருக்குறோம். ஒருவேளை கிராம உதவியாளர் தேர்வு இன்னும் எங்களோட மாவட்டத்துக்கு நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கான பாடத்திட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், அதில் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான பாடத்திட்டத்தை நம்ம சொல்லி தருவோம். ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டவங்க ஒரு 5 நபர்கள் நமக்கு இதுக்கு முன்னாடி போஸ்டிங் போயிருக்காங்க நம்ம அகாடமியில் படித்து. ஸோ அவங்களுடைய ஃபோட்டோஸில் ஒரு சில ஃபோட்டோஸும் இதில் வந்துட்டு போகும். ஸோ இப்போ வாங்க இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் 16ஆம் தேதி இன்னைக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா 1 மணி நேர தேர்வாக தான் நடைபெறும். மொத்தம் 30 மதிப்பெண்களுக்கு தான் தேர்வு நடத்துவாங்க. இதுக்குள்ளான வினாத்தாள் அமைப்பு எப்படி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, 10 மதிப்பெண் வினாக்கள் 2 கொடுத்துருக்குறாங்க, 2 மதிப்பெண் வினாக்கள் 5 கொடுத்துருக்குறாங்க. அந்த வினாக்கள் இங்கே கொடுத்துருக்குறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இடம்பெற்ற வினாக்கள் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 10 மார்க். ஸோ அதுக்கப்புறம் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை நம்ம எழுதணும் அப்படின்னு வைங்களேன், இதை பற்றின டேட்டாஸ் நிறைய கலெக்ட் பண்ணணும். இது எப்போ உருவாச்சு, இதில் இருக்கிற சுற்றுலா தலங்கள் என்ன, இதில் இருக்கிற அணைக்கட்டுகள் என்னென்ன இருக்குது, இங்கே என்னென்ன கல்வியறிவு விகிதம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா ஃபுல்லாக எழுதணும். அந்த ஃப்ளோவெல்லாம் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருவோம். அந்த ஃப்ளோ படி அதை எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பற்றி ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த பத்தியிலிருந்து சில வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 5 வினாக்கள், ஒவ்வொரு வினாக்கும் 2 மதிப்பெண் அப்படிங்கிறதுனால 10 மதிப்பெண். ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தினசரி நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத படிக்கணுங்க. ஏன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இப்போ புதுசாக தான் அமல்படுத்தினாங்க. ஸோ அந்த திட்டத்தை பற்றி இந்த தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் இதுக்கான வினாக்கள் நம்ம அளிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மதிப்பெண் வினாக்கள் 5 வினாக்கள் கொடுத்துருந்துருக்குறாங்க. அந்த வினாக்கள் எதிலிருந்து இடம்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக நடைமுறைகள்னு ஒரு பாடத்திட்டம் இருக்குது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அந்த பாடத்திட்டத்திலிருந்து தான் வினாக்கள் வந்திருக்கு. கிராம நிர்வாக அதிகாரியான விஏஓவினுடைய பணிகள் குறித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் எழுதுனீங்கன்னா ஒரு 2 மார்க் கொடுக்குறாங்க. கிராம செவிலியரின் பணிகள் அப்படின்னா கிராமத்தில் இருக்க நர்சஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அதை பற்றி எழுதணும். அப்புறம் அங்கன்வாடி ஊழியர்களோட பணிகள் குறித்து எழுத வேண்டும். கிராம உதவியாளரின் பணிகள் குறித்து எழுத வேண்டும். ஊராட்சியில ஊராட்சி உதவியாளர் இருப்பாங்க, அந்த ஊராட்சி உதவியாளர்கள் குறித்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராம காவலர்கள் அப்படின்னு இருப்பாங்க, அவங்கள பத்தி எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த கிராம நிர்வாக நடைமுறைகள்ங்கிற பாடத்திட்டத்துல தான் நீங்க படிச்சுட்டு எழுதுற மாதிரி இருக்கும். அதனால இந்த எக்ஸாமை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு பயிற்சி வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க. தேங்க்யூ.